காலணி அணிந்து தொழுகலாம் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்களே, அது விளக்கம் தாங்கங்கிறாங்க. ஹதீஸ்லே இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் சேர்ந்து தொழுது இருக்கிறாங்க. செருப்பு போட்டு தொழுகிறது ஒன்றும் மார்க்கத்துக்கு முரணானது இல்லை. எப்போ அது முரணானதா மாறும் அப்படின்னு கேட்டா, அசுத்தமான செருப்போடு. இப்போ பொதுவாகவே நம்ம கல்ச்சர்ல எப்படி பண்ணிட்டோம்னு கேட்டா, செருப்புன்னு சொன்னாலே அசுத்தத்தோட மிங்கிள் பண்ணிட்டோம். எவ்வளவு சுத்தமா வச்சிருந்தாலும் நீங்க செருப்பை போட்டுட்டு வீட்டுக்குள்ள வர முடியாது. புது செருப்பா இருந்தா கூட வாசல்ல தான் போட்டு வைக்கணும், வீட்டுக்குள்ள தூக்கி வைக்க முடியாதுன்னு வச்சிருக்கோம். ஏன்னு கேட்டா செருப்பையே அசுத்தத்தோட நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். அசுத்தம் இல்லாத செருப்பு இருக்குல்ல, அசுத்தம் இல்லாத செருப்பா இருந்தா நீங்க தொழுவும் போதே செருப்பு போட்டு தொழுகலாம். ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்டத்தில் சொல்றாங்க, நீங்க யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக செருப்பு போட்டு தொழுவுங்க அப்படின்னு ஆர்டரே போடுறாங்க. செருப்பு போட்டு தொழுவது ஒன்று தப்புன்னு நினைக்காதீங்கப்பா. அவங்க தான் அப்படி சொல்றாங்க, வழிபாட்டில் செருப்பை பயன்படுத்துறதா நினைக்கிறாங்க. அல்லாஹ் வழிபடும் போது செருப்பு ஒன்றும் தப்பு இல்லை. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தொழுதுகிட்டே இருந்த ரசூலுல்லாஹ் திடீர்னு செருப்பை கழட்டி வீசுறாங்க. பின்னாடி தொழுதுகிட்டு இருக்கிற சஹாபாக்கள் எல்லாரும் செருப்பை கழட்டி வீசுறாங்க. தொழுகெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச உடனே ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து கேட்குறாங்க, எல்லாரும் செருப்பை கழட்டி வீசினீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. என்ன விஷயமா, நீங்கள் வீசினீங்களா, அதான் வீசணும் அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, எப்போ நான் வீசினேன், எதுக்கு வீசினோம்னா என் செருப்பு அசுத்தம் இருந்துச்சுன்னு ஜிப்ரீல் வந்து சொன்னார். ஏன்னா அசுத்தத்தோடு தொழுது ரசூலுல்லாஹ் பார்க்காம கவனிக்காம தக்பீர் கட்டிட்டாங்க. தொழுவும் போது அப்படி இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு முன்மாதிரி. அதனால உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அனுப்பி விட்டு செருப்புல அசுத்தம் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. உடனே அசுத்தத்தோட தொழக்கூடாதுன்னு செருப்பை கழட்டி வீசிட்டேன். நீங்க எதுக்குப்பா வீசினீங்க? இது விவரம் எங்களுக்கு தெரியாதுல்ல, இனிமே கரெக்டாக இருந்துருக்கோம்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க சொல்லிட்டாங்கன்னு பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னு கேட்டால், செருப்பணிந்து தொழுவது ஒன்றும் மார்க்கத்தில் தவறில்லை, குற்றமில்லை. ஆனால் அந்த செருப்பு சுத்தமாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் இதை பெரும்பாலும் எங்கே நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய தேவை வரும்னா ஜனாசா தொழுகைகள். இப்போ மற்றதெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுறோம், இது நீட்டாக இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ ஜனாசா தொழுகை மண்ணில் வைப்பாங்க, தெருவில் வைப்பாங்க. அப்படியெல்லாம் நிற்கும் போது செருப்பை கட்டி போட்டு தெருவில் நிற்க முடியாது. சாக்ஸை போட்டு ஒருத்தர் ஷூ போட்டு வந்திருப்பாரு, ஷூவை கழட்டிட்டு செருப்பு சாக்ஸோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, 2 எடு நடக்கிறதுக்குள்ளே சாக்ஸ் எல்லாம் அசிங்கமாக போய் திரும்ப ஷூக்குள்ளே போட முடியாத அளவுக்குலாம் ஆகி போயிடும். அப்போம்லாம் இது தேவைப்படும். அந்த மாதிரி தருணத்தில் நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், செருப்பு போட்டு தொழக்கூடாதுன்னு நினச்ச காரணத்தினால செருப்பை கழட்டி அதுக்கு மேலே நின்றுக்குவாங்க. அது செருப்பை போடாமல் நிற்க முடியல, கீழே தரையிலையும் வைக்க முடியல. அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால செருப்பை கழட்டிட்டு அதுக்கு மேலே நிற்பாங்க. ஏன் கழட்டணும்? அப்படியே வச்சுக்கோங்க. நீங்கள் செருப்பை கழட்டிட்டு மேலே நிற்கலாம்னா செருப்போடையும் நிற்கலாம். அசுத்தமாக இருந்தால் செருப்பை கழட்டிட்டு மேலே நிற்கக்கூடாது. செப்பல் அசுத்தமாக இருந்தால் கழட்டி போட்டுட்டு நிற்கக்கூடாது. போடலாம்னு சொன்னால் கழட்டியும் போட்டுக்கலாம், போட்டுக்கிட்டும் தொழுகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது மாதிரி தருணங்களை நம்ம பயன்படுத்திக்கலாம்.